ஓ ராகாத்தா ரேகே ரே ஓ ராகாத்தா ரேகே ரே ரேமனே தூரிகாவா. சிம்சோன் பாருங்களேன், தாகத்தால என்ன பண்ணிட்டாரு? செத்துட்டாருங்க. தாகத்தால என்ன பண்ணிட்டாரு? ஆனா மனுஷன் சாறதுக்கு முன்னாடி ஒரு பிரேயரை பண்ணி சாதித்து விட்டு செத்து விட்டார். என்ன பண்ணாரு? என்ன சாதிச்சாருன்னா ஒரு குட்டி ஜெபம் என்ன பண்ணாரு? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஒரு குட்டி ஜெபம் என்ன பண்ணாரு? பண்ணினார். என்ன ஜெபம்? நான் தாகத்தால செத்து இந்த விருத்த பெலிஸ்தர் கையினால் நான் சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? செத்துட்டாரு. தலைவர் பிரேயரை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு? சும்மா ஒன்றுமே செய்யாம செத்துருந்தாருன்னா அங்கேயே பிணமாயிருப்பார், அவ்வளோதான், அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு பிரேயரை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவரோடு கூட ஒரு உறவாடிட்டு என்ன பண்ணிட்டார்? கடைசி நேரத்தை முடித்தார். கடைசியில் பாருங்களேன், தேவன் அந்த பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டதுன்னு கூட எழுதல. தண்ணீர் சிம்சோன் படுத்து கிடந்த இடத்தை நோக்கி ஓடி வந்ததாம். நீங்க ஆராதிக்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு பிரசன்னம், ஒரு அபிஷேகம், ஒரு ஆவியின் நிறைவு உங்களை தேடி ஓடி வருகிறது. சில நேரம் நீங்க இயலாமையில் இருக்கலாம், முடியலன்ட்டு இருக்கலாம். அந்த நேரத்தில் தண்ணீர் உங்க வாய்க்கு நேரம் என்ன பண்ணுது? அவர் குப்புறபடி படுத்து கிடக்கிறாரு, தண்ணி என்ன பண்ணுது? அவருடைய வாய்க்கு நேரம் அப்படியே போன உயிரை தண்ணி அனுப்பி என்ன பண்ணிட்டாரு? அந்த நேரத்துக்கு கொஞ்சம் தண்ணி கிடைச்சா பிழைச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவர் பள்ளத்தாக்க பிளந்து தண்ணீரை அனுப்புனாரு. அது ஓடி வந்து அவன் வாயில பட்ட உடனே அதில் அழகாக எழுதியிருக்கு பாருங்க, அவனுடைய உயிர் திரும்ப வந்தது. கையை தட்டுங்க. பிரைஸ் காட். உங்களுடைய பேலன் திரும்ப வருகிறது, உங்களுடைய இளமை திரும்ப வருகிறது. நான் கற்பனையா பேசல, கட்டுக்கதையை பேசல, வசனம் அதைத்தான் சொல்லுது. கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது உண்டாகிறது. கையை தட்டி வியாதிக்கு விரோதமா, பலவீனங்களுக்கு விரோதமா, முதுமைக்கு விரோதமா, மரணத்தின் வல்லமைக்கு விரோதமா நாம் அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய மனம் புதிதாகி ஒரு மறுரூபம் நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளான மனுஷனில் அவருடைய ஆவியினாலே நாம் வல்லமையாய் பலப்பட்டு கொண்டிருக்கிறோம்.